Hello students, welcome back. நம்ம பார்க்க போற டாபிக் chapter 3 plotting with pie plotல line chart மத்த தான் பார்க்க போறோம். So 4 mark questionல important question தான் இந்த plotting with pie plot questions. 4 mark questionல maximum attributes தான் கேக்குறாங்க. So உங்களுக்கு இந்த வருஷம் கேக்குற pattern வந்து dash கொடுத்து 4 ஆப்ஷன் கேக்குறாங்க. அது 4 மார்க்கா கேக்குறாங்க. அப்போ நம்ம பிளாட்டா இருக்கட்டும், லைனா இருக்கட்டும், பாரா இருக்கட்டும், எந்த கிராஃப் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க attributes என்ன அப்படின்றத கிளியரா தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ இதில் இருக்க attributes எல்லாத்தையுமே நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு கொஷின் பேப்பரில் இருந்து ஒரு கொஷின் செய்ய உங்களுக்கு ரெஃபர் பண்ணி காட்டுறேன். As per the CBSE போர்டில் நமக்கு கேட்குற டாபிக் கொஷின் நம்பர் 33ல் 4 மார்க் கொஷின் 4 டேஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம லைன் கிராஃபா, பார் கிராஃபா, ஹிஸ்டோகிராம் கிராஃபான்றது எந்த கிராஃப்ன்ற ஐடென்டிஃபை பண்ணோம், அந்த டேஷில் என்ன வரும் அப்படின்றத ஃபில் பண்ணணும். இதுதான் இந்த 4 மார்க் கொஷினோட மெயின் டாபிக். லைன் கிராஃப் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்மளோட அலைஸ் நேம் டாட்டு பிளாட்டுன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். இது லைன் கிராஃப். லைன் அப்படின்னாலே எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் வேணும். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் லைனில் டிக்ளேர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதோட வேரியபிள்ஸை இங்கே வந்து பாஸ் பண்ணிக்கணும். தேர்ட் பேராமீட்டர் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கலர்ஸ். அந்த லைன் என்ன கலர்ஸில் ட்ராவ் ஆகும் அப்படின்றத ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸில் அந்த கலரோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அதில் ஏதாவது ஒரு கலர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லைனோட கலர்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். ரைட்? ஸோ லைன் வித்துன்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. இதில் நம்ம சைஸ் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ரைட்? இது செகண்ட் ஆட்ரிபியூட். லைனுக்கு நம்ம ஸ்டைல் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்னென்ன பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் இப்போ டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா லைனோட ஸ்டைலு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். டேஷ் டாட்டாக இருக்கட்டும், டேஷ்டாக இருக்கட்டும். ஸோ ஒரு 4 ஃபார்மேட் தான் இருக்குது. அந்த லைன் ஸ்டைலில் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மார்க்கர் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த மார்க்கர் வந்து இப்போ எனக்கு ஓ ஷேப்பில் இருக்கணும், ஸ்டார் ஷேப்பில் இருக்கணும், டாட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டையும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் ஏதாவது ஒரு ஃபார்மேட் வந்து மார்க்கரில் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மார்க்கரோட சைஸ் எவ்வளோ குட்டியாக இருக்கணுமா பெருசாக இருக்கணுமா அப்படின்றத சைஸையும் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க்கர் வந்து நமக்கு வேறு கலர்ஸில் வேணும் அப்படின்னா மார்க்கர் ஃபேஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எதுவுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாக கண்டினியூஸாக கொடுத்துட்டு அந்த கலரோட நேமையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டிஸ்பிளே ஆகும். தென் மார்க்கர் எட்ஜ் கலர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அந்த எட்ஜ் கலரும் ஒன் ஆஃப் தி ஆட்ரிபியூட்ஸ் தான். ஸோ எட்ஜ் கலரையும் இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மார்க்கரோட எட்ஜ் வித்துன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதையும் நம்ம சைஸாக மென்ஷன் பண்ணுறோம். அப்போ மார்க்கரில் மட்டுமே நம்மளுக்கு 5 ஆட்ரிபியூட்ஸ் வரும். மார்க்கர், மார்க்கர் சைஸு, மார்க்கர் ஃபேஸ் கலர், மார்க்கர் எட்ஜ் கலர் அண்ட் மார்க்கர் எட்ஜ் வித்து அப்படின்னு சொல்லி 4 ஆட்ரிபியூட்ஸ் வந்து லைன் கிராஃபில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா அப்படின்றது டிரான்ஸ்பரன்சி தான். ஸோ இது உங்களுக்கு இல்லை, பட் இந்த ஆட்ரிபியூட்டும் இருக்குது அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு கிராஃபுக்கு மேலே லேபிள் மென்ஷன் பண்ணணும், லெஜெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா எப்போயுமே பிளாட்டுக்குள்ளே லேபிள்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த லேபிளோட நேமை மென்ஷன் பண்ணுவோமா, அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் மட்டும்தான் பாசிபிள். ஸோ எந்த இடத்துல டேஷ் கொடுத்து கேட்டிருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஈக்குவல் டோட ரைட் சைடில் என்ன வரும், லெஃப்ட் சைடில் என்ன வரும் அப்படின்றத கன்சிடர் பண்ணி பார்த்து ஃபில் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் போர்டு எக்ஸாமில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ 4 டேஷ் கொடுத்துட்டு அந்த 4 டேஷில் என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்ற கொஷின்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? சேம் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்குற கொஷினில் ஃபில் பண்ணுற ஃபார்மேட்டு என்ன கிராஃப் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணுமா? ஸோ அதை வந்து இந்த கொஷினை பேஸ் பண்ணி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் பாசிபிள்ன்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு கிராஃப்னு எடுத்துகிட்டால் அந்த கிராஃபில் இருக்க ஆட்ரிபியூட்ஸும் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாதிரி அதில் யூஸ் பண்ணுற anatomy of சார்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அந்த சார்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற அனாட்டமி, ஸோ அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டாச்சு. அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான கார்டு நான் மேலே டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா? மேக்ஸிமம் அந்த அனாட்டமி ஆஃப் சார்ட்டில் இருந்து ஒரு 2 மார்க்ஸ் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இது 4 மார்க் கொஷின் தான். 2 மார்க் கொஷின் நீங்கள் அதிலேருந்தே மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது ரொம்பவே ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் வந்து கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கொஷின்ஸ் வந்து ப்ரோக்ராம் ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக அவங்க கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே டேஷ் கொடுத்து தான் கேட்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்கமிங் வீடியோஸில் பார் கிராஃபும் ஹிஸ்டோகிராம் கிராஃப்லேயும் இருந்த கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டேஷ் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்.